எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கருவேப்பிலை வாங்குவோம். கருவேப்பிலை வாங்கினோன்னே நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே உருவி எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இனிமேல் செய்யாதீங்க. எப்பையும் காம்போட இப்படி எடுத்து அலுமினியம் ஃபாயில் இருக்குது பாருங்கள், அலுமினியம் ஃபாயில் ரோல் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு ஃபுட் பேக் பண்ணிட்டு வர அலுமினியம் ஃபாயில் இருந்தாலும் சரி, அதில் இப்படி காம்போடு ஸ்டோர் பண்ணி வைங்க. 6 months ஆனாலும் உங்களுக்கு அந்த கருவேப்பிலை வீணே ஆகாது. இந்த மாதிரி ரொம்ப துளுராக இருக்கிறத அப்பயே எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய இலைகளாக இருக்கிறத எடுத்து காம்போடு எடுத்து அலுமினியம் ஃபாயிலில் போட்டு பேக் பண்ணிங்கன்னா 6 months வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது. இப்போ குழந்தைங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, அங்கே கருவேப்பிலை கிடைக்காது, இங்கேருந்து கொடுத்து அனுப்புவீங்க. ஆனால் நீங்கள் கருவேப்பிலையை உருவி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அங்கே அவங்களால ரொம்ப நாள் வச்சிக்க முடியாது. இந்த மாதிரி காம்போடு கொடுத்தீங்கன்னா அவங்களால அங்கே ரொம்ப நாள் வச்சிக்க முடியும். என்ன மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம்தான் வச்சிக்க முடியும். அவங்களாம் 1 வருஷம் அப்படியெல்லாம் கழித்து வருவாங்க, சம்டைம்ஸ் 2 years கூட கழித்து வருவாங்க. அப்போ என்ன செய்யுங்க, இந்த கருவேப்பிலையை நிழலில் உணர்த்தி இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ணிங்கன்னா அது பொரியலுக்கெல்லாம் தூவி சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நிழலில் காய வைக்கணும். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சதுக்கப்புறம் நிழலில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீனாக பவுடராக கிடைக்கும். அப்போ இதை பொரியல் குழம்பு இதிலெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ரசம் இதிலெல்லாம் போட்டுக்கிட்டால் கருவேப்பிலை வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம இப்படி எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவோம். அது கட் பண்ணி சாறு எடுத்ததுக்கப்புறம் அதோட தோலை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். அதில் தோலில் நிறைய பலன்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாறு எடுத்த எலுமிச்சம்பழத்தோலை இந்த மாதிரி நம்மக்கிட்ட இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஹோட்டல்லேருந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அப்படி வச்சிட்டிங்கன்னா அது ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதோடு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு வச்சிங்கனாலும் பரவாயில்ல, இல்லை தனியான கப்பில் பேக்கிங் சோடா போட்டு வச்சாலும் ஃப்ரிட்ஜு ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ரைஸ் வாட்டர். அரிசியை 2 முறை கழுவிட்டு 3ஆவது கழுவுன தண்ணி ரைஸ் வாட்டர். இதில் நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். சும்மா ஒரு தண்ணியில் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். சிலவங்க குளிச்சுட்டு கூட வந்துடுவாங்க. சிலவங்களுக்கு வேலை இருக்கிறனால கொஞ்சம் நேரம் கழித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிப்பாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் முகம் கழுவுனீங்கன்னா முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டோமே, முகத்தை கழுவாட்டி என்ன, சும்மா தண்ணியில் கழுவுனா
யோசிக்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. ஆள் பாதி ஆடை பாதி. நம்மளை பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம ஒரு சின்ன ஃபேஸ் வாஷ் க்ரீம் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். தலையை ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இந்த ரைஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை தீரும். அதே ஷாம்புவை இந்த ரைஸ் வாட்டரில் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கும்போது அந்த ஷாம்புல இருக்கிற கெமிக்கலோட அளவு நம்மளுக்கு கம்மியாகும். முடி கொட்டுற பிரச்சனை தீரும். நம்ம தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும். என்ன வீட்டில் தானே இருக்கோம், எப்பயும் நம்மளுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா வச்சுக்கிட்டாதான், நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் வேலையும் சுறுசுறுப்பாக நடக்கும். நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறதுங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ப்ரஷ் பண்ண முடியலையா, லுக்கம் வாட்டர், அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு படுத்திங்கன்னா கூட நம்ம வாயில் பாக்டீரியாக்கள் உருவாகிறது தடுக்கும். கல்லுப்பு போட்டு தான் கொப்பளிக்கணும். நீங்கள் கால் வலிக்கு நைட்டு வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாக இருக்கும்போது ஒரு மக்கு 2 மக்கு சுடு தண்ணி வச்சு அதில் கல் உப்பு வச்சு கொஞ்ச நேரம் காலை வச்சுருந்துட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அதுக்கும் கல் உப்பு தான் பயன்படுத்தணும். டேபிள் சால்ட் வேண்டாமே. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோடய ஹெல்த் இஷ்யூ தான். நான் வந்து ஒரு 5 days வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். என்னால் முடியல. அப்போ அந்த வீடியோலாம் மோட்டிவேஷன் வீடியோலாம் வந்ததுன்னா அது நான் எப்பயுமே ஒரு 4-5 வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு. டிப்ஸ் வீடியோ ரேராக தான் எடுப்பேன். இதெல்லாம் நான் வந்து பயன்படுத்துகிற டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.